வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். காத்து வாக்குல ரெண்டு காதல், ஹே காத்து வாக்குல ரெண்டு காதல். சரவணா, இந்த காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வரேன், சரியா? இந்த குடி. முடிச்சிட்ட ரம்யா. முடிச்சிட்டியா? என்ன சொல்ற? காட்டு. இவன் தானா? ஆமா. கன்ஃபார்மா? அச்சசனா அவன் இப்படிதான் இருப்பானா? ஆமா. சூப்பர்டா. இத வச்சு அவன் யாரு என்னன்றது கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. ஓகே, காஃபியை குடி. பாரு, பார்க்க இவ்ளோ சாது மாதிரி இருந்துகிட்டு இறக்கமே இல்லாம ஒருத்தரை கொலை பண்றானா? இவெல்லாம் மனுஷனே இல்லடா. இவனெல்லாம் சரவணா, இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இவனை மட்டும் இல்ல ரம்யா, இவனை வச்சு என்ன கொலை பண்ண நினைச்சவங்களையும் நம்ம சும்மா விடக்கூடாது. என் மேல இருக்கிற கோவத்துல யாரோ என்னை கொல்ல நினைச்சதாலதான் அநியாயமா அந்த ரத்னசாமியோட உயிர் இன்னைக்கு போயிருக்கு. பாவம், அந்த ஆளுக்கு பசங்க கூட இல்லை. அவர் ஒய்ஃப் ஒரு பேஷண்ட். அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. சரி விடு சரவணா, கண்டிப்பா இந்த தப்பு செஞ்சவங்க அதுக்கான தண்டனைய அனுபவிப்பாங்க. நீ கவலைப்படாத. குடி. ரம்யா, ரம்யா, என்ன யோசிக்கிற? இல்லடா, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. என்ன ரம்யா சொல்ற? இவனை நீ பார்த்திருக்கியா? ஆமா சரவணா, ஆனா எங்கன்னு கரெக்டா ஞாபகம் வர மாட்டேங்குது. ரம்யா, சரியா ஞாபகப்படுத்தி சொல்ல. இந்த முகம்தான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இங்க வச்சுதான் பாத்தியா? நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது அவன் கண்டிப்பா நம்ம ஊர் ஆளதான் இருக்கணும். அதனாலதான் அவனை எங்கேயோ நீ பார்த்திருக்க. எங்கன்னு மட்டும் கொஞ்சம் யோசிச்சு சொல்றியா?
அதான்டா ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. ஆனா ரொம்ப ரீசெண்டா இந்த முகத்தை பார்த்த மாதிரி இருக்கு. சரி விடு சரவணா. இப்போதைக்கு இதை பத்தி ரொம்ப யோசிக்க வேண்டாம். அவன் இந்த ஊர்ல உள்ளவன் தான் தெரிஞ்சு போச்சுல்ல, அது போதும். இத வச்சு அடுத்து என்ன செய்யணும்னு பாப்போம். எப்படியாவது இவனை பிடிச்சிடலாம். சரி ரம்யா. அத்தை. யாரு? அத்தை தான் கால் பண்றாங்க. உன் விஷயத்த அவங்க கிட்ட சொன்னதும் நான் உடனே வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ள நீ கால் பண்ணி கூப்பிட்டதும் நான் அங்க போகவே இல்லை. உனக்கு என்ன ஆயிருக்குமோன்னு அவங்க ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் நீ சேஃபா இருக்கேன்னு தெரிஞ்சாலாவது அத்தை கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்களோன்னு தோணுது. ஐயோ வேணாம் ரம்யா, இப்போதைக்கு அம்மாவுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். முதல்ல என் மேல இருக்கிற இந்த பழி உண்மை இல்லைன்னு நான் நிரூபிக்கணும். அதுக்கப்புறம் தான் எதுவா இருந்தாலும் பேச முடியும். அதான் கொலை பண்ணவனோட முகம் நமக்கு தெரிஞ்சிருச்சுல, இதை வச்சு உன் ஃப்ரெண்டோட அப்பா மூலமா ஏதாவது செய் ரம்யா, அது போதும். சரிடா. எடுக்காத. வந்த வேலை கரெக்டாக முடிச்சிடலாம் சார். முடிச்சிடலாம் சார். வணக்கம் தண்டபாணிண்ணே. வாங்க தம்பி. என்னண்ணே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் வச்சுக்கலான்னு பார்த்தாக்கா வீட்டுக்கே வர சொல்லிட்டீங்க. ஓ புரியுதுண்ணே, நீங்கள் சொத்தெல்லாம் விற்றுட்டு தெருவுக்கு போகிறேன்றது ஊரில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, கரெக்டா? உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கனவுல கூட கண்டதில்லைண்ணே. என்ன பண்ணுறது அண்ணே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு சிக்கலில் மாட்டியிருந்தப்போ உங்கள் பிள்ளைங்க 2 பேரும் அடிமாட்டு விலைக்கு என்கிட்ட இருந்த எல்லா ஃப்ளாட்டையும் எழுதி வாங்கினாங்களே, ஞாபகம் இருக்கா? புரியுது தம்பி. இன்னைக்கு நான் இருந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் இருந்த இடத்துல நான் இருக்கேன். நீ சொல்றது கரெக்ட் தான். இப்படி எல்லாம் நடக்கும்போது தான் வாழ்க்கை ஒரு சக்கரம்னு மனசுக்கு உரைக்குது. பரவாயில்லப்பா, யாருக்கோ என் சொத்து போறதை விட எனக்கு தெரிஞ்ச உனக்கு தானே நான் எழுதி கொடுக்குறேன். நீ நல்லா இருக்கணும்பா. அண்ணே, எவ்வளோ பெரிய மனசுண்ணே உங்களுக்கு. ஆமா, எங்க உங்க 2 பசங்க ஆளை காணோம்? அதெல்லாம் உனக்கு எதுக்குப்பா? பத்திரத்தை கொடு, நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றோம். சொத்தை விற்கிறதுல அவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க சார். அந்த பத்திரத்தை எடுங்க. எடுக்கிறேன் சார்.
தங்கமே, நீ தாண்டா கையெழுத்து போடணும். எல்லாமே உன் பேரில் தானே இருக்கு. இந்தா படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடு. பேனா கொடுங்க. அண்ணா வணக்கண்ணா. கொடுத்துருவா. ரொம்ப நன்றிண்ணா. பார்த்து தொழில் பண்ணுப்பா. உங்க பேர்லயே தொழில் தொடங்குறேண்ணே. பார்த்துக்க. அம்மா வரமா? வணக்கம் ஐயா. நீங்க கொடுக்குற பணத்துல தான் என் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் ஐயா. இந்தாங்க. இந்தாங்கப்பா. இந்தாங்க. ரொம்ப சந்தோஷண்ணே. உங்களுக்கு தேவையான அந்த 12 கோடி ரூபா பணம் அதில் இருக்கு. தம்பி அதை எடுத்துக்காட்டுப்பா. இல்லை இருக்கட்டுங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேன். இந்த நேரத்தில் எனக்கு இவ்வளோ பெரிய உதவி செஞ்சீங்க, ரொம்ப நன்றி. எதுக்குண்ணே நன்றிங்களா? இருக்கட்டுண்ணே. இன்னைக்கு நல்ல முகூர்த்த நாள். இன்னைக்கே வீட்டை காலி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னாக்கா நான் மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அப்பா என்ன இன்னைக்கேவா? என்னென்ன பார்க்குறீங்க? இந்த வீட்டையும் சேர்த்து தானே எழுதி கொடுத்துருக்கீங்க. இது என் வீடு தானே. இப்படி உடனே கிளம்புங்கன்னு சொன்னா நாங்க எங்க போவோம் தம்பி? கொஞ்சம் டைம் கொடுங்களேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைம்மா. இதே மாதிரி சுச்சுவேஷனில் உங்கள் பசங்க கிட்ட நான் 2 நாள் டைம் கேட்டேன்லம்மா. அப்போ அவனுக்கு ரொம்ப கராராக பேசிட்டானுங்களம்மா. தொழில்லாம் அப்படி தானே இருக்கணும். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அப்போ நானும் அதே மாதிரி தானம்மா பேசணும். எனக்கு இதுதானம்மா தொழில். சரிப்பா, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. நான் வேற வீடு பார்த்துட்டு போயிடுறேன். அண்ணே அதெல்லாம் முடியாதுண்ணே. இப்போ இந்த நிமிஷமே நீங்கள் இங்கேருந்து கிளம்புனா போதும். இன்னைக்கு முகூர்த்த நாள்ல எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. அந்த வேலையை நான் பார்க்கணும்ல. தம்பி ஹரி, இப்படியெல்லாம் பண்ணாதப்பா. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். யார்கிட்டயும் நீங்க கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லப்பா. நாம இன்னைக்கே கிளம்பலாம்ப்பா. மாடி. ம். அப்பா, நாம காசு தான் இழந்திருக்கோம், கௌரவத்தை இல்ல. அதனால கண்டவங்க கிட்ட நீங்க கெஞ்சாதீங்க. அது நமக்கு அசிங்கம். இப்ப என்ன, நாங்க உடனே கிளம்பணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதாம்மா. அப்பா, அதான் அத்தை வீடு இருக்குல்லப்பா, இப்போதைக்கு நம்ம அங்க போய் தங்கிக்கலாம்.
அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நாம அங்க வந்துகிட்டே இருக்கோம்னு சொல்லிடுங்க. நம்ம உடனே கிளம்பிடலாம்ப்பா. சரிம்மா. மா வாமா, துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். சார் அந்த ஆஃபீஸ் ஃபார்மாலிட்டிஸ்லாம் சீக்கிரம் முடிச்சிருங்க. முடிச்சிடலாம் சார். மா என்னம்மா நிக்கிற? போ போய் எடுத்து வை. கேஷ் எல்லாம் அவங்க எண்ணிப்பாங்க, அதெல்லாம் நமக்கு அதுக்காக இல்லை, அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. சரிங்க சார். மற்ற வேலை நீங்கள் பாருங்கள். ரெடியாக தான் சார் இருக்கு, பார்த்துடலாம். அம்மாடி, நான் அண்ணன் பேசுகிறேன். ஏய், நான் சொன்னது புரியுதா? பழச ஃபுல்லா இடிச்சிட்டு புது மாடல்ல கட்டணும். நான் சொன்னது மிஸ் ஆகக்கூடாது. சரிண்ணா. ஏய், இந்த கார் பார்க்கிங்ல புது கார்டன் மாதிரி ரெடி பண்ணோம். கார் பார்க்கிங் பின்னாடி கொண்டு போ, சரியா? சரிங்கண்ணா, அப்படியே பண்ணிடலாம். என்னங்க இது? என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இன்னுமா அவனுக்கு போல கேட்ட சத்ரா. சரிண்ணா. கான்ட்ராக்ட்ல விட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு டிலே பண்ணக்கூடாது, வேலையை சீக்கிரம் முடிக்கணும். ஒரு வேலை மிஸ் ஆகக்கூடாது. பார்த்து எவ்வளோ படம் வேணாலும் வாங்கிக்க, சொன்ன மாதிரி வேலை நடக்கணும். எடு போகலாம். ஒன்றும் இல்லைப்பா, போகலாம். போம்மா, போ. நீ பெட்டி எடு. வந்துட்டா போல இருக்கு. சரவணா, சரவணா, வாங்கம்மா. சரவணா, என்னடா சரவணா இதெல்லாம்? என்னடா நடக்குது? எதுக்குடா இதெல்லாம்? எனக்கு ஒண்ணும் புரியலடா. ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குது? நீ என்னடா தப்பு பண்ண? டேய், உனக்கு இந்த நிலைமை, உன்னை என்னால இப்படி பார்க்க முடியலடா. என்னடா ஆச்சு உனக்கு? சரவணா, நான் தான் சரவணா அத்தையை இங்க வர சொன்னேன். உன்னை தேடி போலீஸ் வந்துட்டு போனதுல இருந்தே எங்க இருக்கன்னு தெரியாம அத்தை ரொம்ப தவிச்சிட்டு இருந்தாங்க. அட்லீஸ்ட் நீ இங்க சேஃபா தான் இருக்கேன்னு தெரிஞ்சாலாவது அவங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்களேன்னு தான் நான் இங்க வர சொன்னேன். என்னடா சரவணா இதெல்லாம்? ஏன்டா உனக்கு மட்டும் இப்படி பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வருது? எப்படியாவது ஈஸ்வரிய பார்த்து பேசி உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிடலான்னு நாங்க நினைச்சிட்டு இருந்த நேரத்துல இப்படி ஆயிடுச்சேப்பா. இது நாள் வரைக்கும் நீ ஒரு தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லி யாரும் நம்ம வீடேறி வந்து நின்னதில்லடா. ஆனா இப்போ உன்னை கொலைகாரன்னு சொல்லி போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு போறாங்க.
நாம அப்படி என்னப்பா பாவம் செஞ்சோம்? ஏன் அந்த கடவுள் நம்மளை இப்படி சோதிக்கிறாரு? மா அதாம்மா எனக்கும் புரியல. ரத்தினசாமி என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாருன்னு எனக்கு அவர் மேல கோவம்லாம் இருந்துச்சு. ஆனா அவரை கொல்லணும்னு நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லம்மா. கடைசியில யாரோ செஞ்ச கொலைக்கு நான் பழி ஏத்துக்கிற நிலைமை வந்துருச்சு. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு எனக்கு புரியலம்மா. எனக்கு என்னை விட உங்களை நினைச்சுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நீங்க இதை எப்படி தாங்கிக்க போறீங்கன்னு தான் நான் ரொம்ப கவலைப்பட்டேன். ரேணுகா செந்தில்லாம் நல்லா இருக்காங்களா? இந்த விஷயத்தால செந்தில் வேலைக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லப்பா. இருந்தாலும் ஆபீஸ்க்கு போனா எல்லாரும் கேள்வி மேல கேள்வி கேட்பாங்கன்னு அவன் மெடிக்கல் லீவ் போட்டுட்டு வீட்டுல தான் இருக்கான். ரேணுகா வேற உன்னை நினைச்சு புலம்பிக்கிட்டே இருக்கா. நான் வேணா அவளுக்கு ஃபோன் பண்ணி தரவா? நீ அவகிட்ட பேசுறியா? வேண்டாம் அத்தை, ப்ளீஸ் வேண்டாம். இப்போதைக்கு சரவணன் இங்க இருக்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம். அதான் சரவணனுக்கு பாதுகாப்பு. அவன் கொலை செய்யலன்னு நிரூபிக்கிற வரைக்கும் உங்களுக்கே கூட இது தெரிய வேண்டாம் தான் நாங்க நினைச்சோம். ஆனா நீங்க எனக்கு ஃபோன் மேல ஃபோன் போட்டுட்டு இருந்ததை பார்த்ததும் எனக்கு மனசு கேட்கல. அதான் உங்களை மட்டும் நான் வர சொன்னேன். ஏற்கனவே சரவணனை போலீஸ் தேடிட்டு இருக்கும்போது அவன் இங்க இருக்கான்றது நிறைய பேருக்கு தெரிய வேண்டாம். அதுல ரிஸ்க் ஜாஸ்தி. ஆமாம்மா, ரம்யா சொல்ற மாதிரி இப்போதைக்கு நாங்க இருக்கிறத நீங்க யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. கொஞ்ச நாள் தான். கொலை செய்யறவனை நாங்க கண்டுபிடிச்சு போலீஸ்ட ஒப்படைச்சிட்டா எனக்கு இதுல சம்மந்தம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிடலாமா? வீட்டுல ரேணுகா செந்தில் கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லிக்காதீங்க. கடவுளே, மா அழாதீங்கம்மா. சொந்த ஊர்ல எப்படி குத்தம் செஞ்சவனா நீ மறைஞ்சு வாழ்ற ஒரு நிலைமை வரும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல சரவணா. அத்தை, சரவணன் சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் தான் அத்தை, எல்லாமே சரியாயிடும். இங்க பாருங்க அத்தை, சரவணன் எந்த தப்பும் செய்யல, அதுதான் உண்மை. அப்படி இருக்கிறப்போ அந்த உண்மை தானே ஜெயிக்கும். நீங்க ஏன் தேவையில்லாம கவலைப்படுறீங்க? தப்பு செய்யாதவன் தண்டனை அனுபவிக்கணும்னு அந்த கடவுள் கூட நினைக்க மாட்டாரு. அதனால கண்டிப்பா சரவணனும் இதுல இருந்து வெளியே வருவான் அத்தை. அவன் எந்த பிரச்சனையும் இல்லாம என் வீட்டுல பாதுகாப்பா இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல? அப்போ அந்த நம்பிக்கையோட நீங்க போங்க. சரவணனை பாதுகாப்பா கொண்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு, சரியா? குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.